மோடி போயிட்டு இன்னைக்கு வந்து மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்க. நீங்க வந்து இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தல. ஒவ்வொரு கட்சியாக அழைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களையும் விரைவில் அழைப்பார்கள். சுமூகமான முறையில் பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருக்கின்றன. எதிர்கட்சிகள் அதிர்ச்சி அடையும் அளவுக்கு திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது. நாளுக்கு நாள் புதிய பல கட்சிகள் இணைந்து இந்த கூட்டணியை வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஈடு கொடுக்கும் வகையில் தமிழகத்தில் மாற்று கூட்டணி ஏதும் இன்னும் உருவாகவில்லை. தமிழ்நாட்டு மக்களின் பேராதரவோடு இந்த கூட்டணி இந்த தேர்தலில் மகத்தான வெற்றியை பெறும். இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே யூகமா சொல்ல முடியாது. அவர் ஒரு புகழ்பெற்ற நடிகர் என்பதனால் ஊடகங்கள் அவருக்கு கூடுதலான முக்கியத்துவத்தை தந்து கொண்டிருக்கின்றன. அவரால் தமிழ்நாட்டு அரசியல் தலைகீழாக மாறப்போகிறது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை திட்டமிட்டே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் ஒப்பீட்டளவிலே பிற மாநிலங்களை விட அரசியல் விழிப்புணர்வு உள்ளவர்கள். ஆகவே கடந்த காலங்களில் சினிமா என்கிற ஒரு மயக்கத்தில் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்ததைப் போல தற்போதைய சூழலில் அப்படி வாக்களிக்க வாய்ப்பில்லை. கருத்தியலை விரிவாக விவாதிக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்காளர்கள் அரசியல் விழிப்புணர்வு பெற்றிருக்கிறார்கள். எனவே சினிமா மயக்கம் தமிழ்நாட்டை இனி பாதிக்காது என்று நான் நம்புகிறேன். மீண்டும் மீண்டும் வருவார். தேர்தல் நேரம் தானே, பிரச்சாரத்திற்கு வருவார், மறுபடியும் வருவார். இன்னும் கூட்டணியில் அவர்கள் பேச்சுவார்த்தையை தொடங்கவில்லை. யார் யாருக்கு என்னென்ன சீட் என்பது குறித்து இன்னும் எந்த முடிவும் அவர்கள் எடுக்கவில்லை. ஆகவே அவர் வந்து போவது வழக்கமான ஒன்றுதான். அதிலே ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை.